வணக்கம். கூகுள் சர்ச் இன்ஜின் கடந்த 25 வருஷமா ரொம்பவே ஒரு பாப்புலரான சர்ச் இன்ஜினா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பர்சனலா நம்ம டிராவல் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன்ல ஒரு ஷாப்பிங் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அஃபிஷியலா சில இன்ஃபர்மேஷன நம்ம தேடும்போது, சர்ச் பண்ணும்போது, முதல்ல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினா தான் இருக்கு. ஸோ இந்த சர்ச் இன்ஜின்ல சில டெக்னிக்கோட நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தேடக்கூடிய இன்ஃபர்மேஷன வந்து குயிக்கா வந்து நம்ம தேட முடியும். அத வந்து நம்ம தேவையான ஃபார்மட்ல வந்து அத எடுத்துக்க முடியும். ஸோ அத எப்படி எடுக்கலாம்? எப்படி அத தேடலாம்? அப்படின்றத வந்து சில டிப்ஸோட நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து ஒரு 10 டிஃபரெண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம குயிக்கா வந்து தேடி எடுத்துக்க முடியும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சர்ச் ஃப்ரம் டிரைவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறேன். இந்த சர்ச் ஃப்ரம் டிரைவ் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிப்போம். google.com ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் சைட் போனீங்க அப்படின்னா அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுறாங்க. லைக் யூ கேன் சூஸ் ஃபார் ஹிந்தி ஆர் தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் மலையாளம். நீங்கள் சூஸ் பண்ணி அது அந்த லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் சர்ச் பண்ணி கேதர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அஷூர், AWS அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு அஷூருடைய ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ AZ900 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக அது வந்து எல்லா சர்ச் லிங்க்ல போயிட்டு இல்லை ஒரு பர்டிகுலர் சைட்ல போயிட்டு AZ900 வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். பட் நான் என்ன சொல்லி தரேன்றங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுல எப்படி நம்ம டிரைவ்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ AZ900 drive.google.com அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, கூகுள் டிரைவ்ல இருக்கக்கூடிய AZ900 அஷூர் ஃபண்டமெண்டல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களால ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுல ப்ராக்டிஸ் நோட்ஸோட கொடுத்துருக்காங்க, நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும் போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க புக்கும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்க டிரைவ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, AZ900 சர்டிஃபிகேஷன்னா என்ன, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கத்துப்போம், அதுல என்னென்ன முக்கியமான டெர்மினாலஜிஸ் இருக்கு, லைக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், பிரைவேட், பப்ளிக், ஹைபிரிட் கிளவுட். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு லோக்கல் காப்பியில வச்சு நீங்க லேர்ன் பண்ணாலும் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இல்லை அடிஷனலாக ப்ராக்டிஸ் லிங்க், அந்த நோட்ஸ்லாம் இங்கே யாரோ மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதுவும் நீங்க அந்த லிங்க் வழியா கொண்டு போயிட்டு உங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டிரைவ்ல இருந்து எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இல்லை ஆர் ஆப்ரேட்டர்லாம் இருக்கு. அது எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸே நான் வந்து இப்போ அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடாக நான் இருக்கிற லொக்கேஷன்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, எனக்கு இப்போ லெட்ஸே எனக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கிரைட்டீரியாவை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம். லெட்ஸே அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஃப்ரேஸ் கொடுக்கும்போது நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கலாம். ஸோ அஷூர் அட்மின் கூட கொடுத்துக்கலாம். அஷூர் அட்மின் ஜாப் வந்து வித் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சென்னை லொக்கேஷன்ல என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எந்தெந்த கம்பெனி எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ரோல் இருக்கு வித் நம்ம எதிர்பார்க்குற இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவே நீங்க சில இடத்துல வந்து அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துருக்கலாம் அவங்க. ஸோ அதே மாதிரி நீங்க கீவேர்டு வந்து நம்ம ஃப்ரேஸ் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்துக்கலாம். சில பேர் இந்த அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வடபழனியில் வந்து எக்ஸ்பெடிட்டர்ஸ் இன்டர்நேஷனல்ல வந்து எனக்கு இந்த அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் இருக்கு. அதே மாதிரி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் UST குளோபல்ல ஜாப் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க. எனக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத குயிக்கா நம்மளால சர்ச் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் டைப்போட நம்ம செக் பண்றது. ஃபைல் டைப் அப்படின்னும் போது இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு PPT வேணும், இல்லை ஒரு PDF வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்டா வேணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஜென்ரலா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் தேடக்கூடிய ஒரு புக்கு வந்து த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து தேடுறாங்க. ஸோ அது வந்து என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்றது இது பண்ணிக்கலாம். ஜென்ரலா அதை டைப் பண்றது கூட நீங்க எப்படி இங்க டைப் பண்ணலாம், த சைக்காலஜி ஆஃப் மணி. டபுள் கோட்ஸ்ல கொடுக்கும்போது எக்ஸாக்டா அந்த ஃப்ரேஸை நம்ம சர்ச் பண்றோம். அந்த புக்குக்கு அந்த நேம் தான் இருக்கு. அதனால அந்த நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபைல் டைப்
ஸ்கோலன் PDF நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை வந்து உங்களுக்கு லோக்கலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்றது இல்லை. இது கம்ப்ளீட், இது பாதி புக்லாம் கிடையாது. கம்ப்ளீட் 253 பேஜஸ்மே வந்து நம்ம டைரெக்டாக நம்மளால் இங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனக்கு இந்த டபுள் கோட்ஸ் அண்ட் ஆர் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து வேற ஏதாவது ஈஸியான ஆப்ஷன்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து டூல்ஸில் போயிட்டு அட்வான்ஸ் சர்ச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா நீங்க என்ன ஃப்ரேஸ் கொடுக்குறீங்க, டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாக்ட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதை இங்க நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க கொடுத்தது தான் இங்க எப்படி காமிக்குது. ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஃபைல் ஃபார்மேட்ல எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல்ல வேணுமா, இல்ல ஒரு பிபிடி டாக்குமெண்ட் தேடுறீங்களா, இல்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தேடுறீங்களா அப்படின்றத நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்க முடியும். நாங்க கொடுத்த சின்டாக்ஸ் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இப்படிதான் வந்து உங்களுக்கு சர்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நீங்க தேடும் போது ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி வேற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த டைம்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ அந்த ஓல்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் கோ அண்ட் செலக்ட் எப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் ஆன விஷயங்கள் மட்டும் வரணுமா, இல்லை எப்போ பப்ளிஷ் ஆன விஷயங்கள் வரணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கேருந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன லாங்குவேஜில் வேணும், எந்த ரீஜனில் வேணும், என்ன சைட்ல இருந்து வேணும் அப்படின்றத உங்களால் இங்கே ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அட்வான்ஸ் சர்ச்சை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. தென் ஒரு பர்டிகுலர் சைட்ல இருந்து லிங்க்ல இருந்து மட்டும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இப்போ லெட்ஸே எனக்கு வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு சைட்ல இருந்து ஒரு டொமைன்ல இருந்து அஷூர் வித் ஸ்டான் அப்படின்ற கோர்சஸ்லாம் எனக்கு வேணும், அந்த வீடியோஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த சேனல் என்ன நேம், என்னென்ன டிஃப்ரெண்ட் வீடியோஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படின்றது கம்ப்ளீட்டாக அஷூர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ஸ்கில் அப் வித் ஸ்டானாக இருக்கலாம், இல்லை அஷூர் வித் ஸ்டான் சேனலாக இருக்கலாம். அந்த சேனலில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸ், ஆஸ்ட்ரேக் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து யூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். லெட்ஸே இப்போ நான் வந்து ஜாகுவார் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஜாகுவார்ன்றது அனிமல் பிளஸ் காரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே வருது. இல்லை நான் வந்து அனிமல் தான் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் வந்து மைனஸ் கார் கொடுத்தீங்கன்னா கார் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். எனக்கு கார் ரிலேட்டட் சர்ச் வராது, வெறும் அந்த அனிமல் மட்டும்தான் இப்போ வரும். இல்லை எனக்கு கார் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஜாகுவாரில் எனக்கு கார் மட்டும் விஷயங்கள் கொண்டு வாங்க அப்படின்னா கார் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த கார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபெச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி. தென் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் லொகேஷன் வந்து அந்த ட்ராப் டவுன்லேயே உங்களுக்கு காமிச்சேன். யூசேஜ் ரைட் இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ லெட்ஸே நான் வந்து படிக்கிறதுக்கு வந்து நான் டிஃபைன் கிளவுட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, எந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டிஃபைன் கிளவுட்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல அவங்க கொடுத்துட்றாங்க கிளவுட்னா என்ன, அதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் வேணும், எனக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வரும், தென் தமிழ்லேயும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எந்த கண்ட்ரிலேருந்து வரணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஜென்ரலாக குளோபல் லொக்கேஷன்ஸ்லேருந்து வருது, இல்லை இந்தியாவில் யார் யார் வந்து கிளவுடை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்தியாவில் பப்ளிஷ் ஆன டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்க்க முடியும். அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் 1 வீக் ஆர் 1 மந்த்ல என்னென்ன விஷயங்கள் வந்ததோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய செமினார் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லை ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில புக்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் வந்து காப்பிரைட் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் காப்பிரைட் இல்லை அப்படின்றது வந்து உங்களால் செக்ரிகேட் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு கூகுள் சர்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷனை வந்து சர்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் சர்ச் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க, இந்த இடத்துல யூசேஜ் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஈவன் கமர்ஷியலாகவும் இதுல இருந்து நீங்க பிசினஸ் பண்ணி கூட ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டு யூஸ் ஆர் ஷேர், ஈவன் கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரீயாக நம்ம ஷேர் பண்ண முடியுன்றதை
ஃபில்டர் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் சர்ச் மைண்ட். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல இந்த சர்ச் இன்ஜின் இருக்கு. எனக்கு வந்து பழைய சர்ச் இன்ஜின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பழைய சர்ச் மெத்தட் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப கூகுள் வந்து 1998ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா, கூகுள் 1998 குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா 1998ல இருந்த சர்ச் இன்ஜின் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். இப்படிதான் இருந்தது அந்த டைம்ல. அது ரொம்ப காலப்போக்குல நிறைய மாதிரி மாற்றங்கள் வந்து இப்ப நமக்கு இப்ப லேட்டஸ்ட் சர்ச் இன்ஜின் இப்படி இருக்கு. டேக் மீ டு த பிரசன்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப கரண்டா எப்படி இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஓவர் த இயர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களால சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு கூகுள் ரிலேட்டட் சர்ச்சஸ்ல. ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணும் போதே உங்களுக்கு சில இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் அண்ட் ரீடிங் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா, அங்கே டாக்குமெண்ட்டே உங்களுக்கு வந்து ரீடிங் மோட்லேயே வரும். தென் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன்ஸ், இல்லை உங்களுடைய டேபுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்க்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே இருக்க சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நல்ல பியூட்டிஃபுல் கேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.